பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு பரிசுத்தம் என்றால் என்ன, இதை குறித்தான் உங்களுக்கு பேசி வரேன். உலகத்தில் எத்தனையோ இடத்துல நம்ம போகிறோம், எல்லா இடமும் பரிசுத்தமாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா மனிதனுடைய கண்கள் எதையும் பார்க்கத்தான் செய்யும். ஒருவேளை நாம் பாதுகாப்பாக போனோம்னா கூட நம்ம கண்ணில் படும், காதில் கேட்கும். ஆனால் நம்ம தான் நம்மை காத்து கொள்ள வேண்டும். உங்கள் வேதத்தை மறுபடியும் எல்லாரும் திருப்புங்க. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தையும் 15ஆம் வசனத்தையும் எல்லாரும் திருப்பி அப்படி வைப்பீங்களா? அப்படி வைக்கும்போது நீங்களும் தேடி எடுக்கும் வரைக்கும் அல்லேலூயா யோசனையில் பெரியவனே ஆராதனை ஆராதனை யோசனையில் பெரியவனே ஆராதனை ஆராதனை செயல்களிலே வல்லவரே ஆராதனை ஆராதனை செயல்களிலே வல்லவரே ஆராதனை ஆராதனை ஓசனா உன்னத தேவனே ஓசனா 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 உன்னத தேவனே ஓசனா ஓசனா ஓசனா. மணி போல் காப்பவனே ஆராதனை ஆராதனை கழுகு போலே சுமப்பவனே ஆராதனை ஆராதனை கழுகு போலே என்னை சுமப்பவனே ஆராதனை ஆராதனை ஓசனா உன்னத தேவனே ஓசனா 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 உன்னத தேவனே ஓசனா ஓசனா ஓசனா. சிறகுகளா கூடுபவனே ஆராதனை ஆராதனை சிலுவையிலே ஆராதனை ஆராதனை சிலுவையினால் என்னை மீட்டவனே ஆராதனை ஆராதனை ஓசனா உன்னத தேவனே ஓசனா 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 ஓசனா.
முன்னைக்கு இப்பவும் மாற்றம் இருக்கா? அதாங்க பரிசுத்தம். முன்ன எப்படி வாழ்ந்தோம் அழகா எழுதுறாரு. வாசிக்க 1 பேதுரு 1:14 நீங்கள் யாரு? கேட்கிற நீங்களும் பேசுகிற நானும், எனக்கும் உங்களுக்கு தான் சேர்த்து எழுதியிருக்கார். என்ன சொல்றார்? நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த. நல்ல கவனிங்க, நமக்கு முன்னாடி தெரியாது. அறியாமையின் காலங்களை தேவன் காணாதவர் என்று அப்போஸ்தலர் 17:38-30 சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 17:30 என்ன சொல்லுகிறது? அறியாமையின் காலங்களை தேவன் காணாதவராய் இருந்தார். ஆனா இப்பொழுது நீங்க அறிஞ்சிட்டீங்களே. அப்ப என்ன விசேஷம்? இன்னைக்கு ஒரு இடத்துல போறோம், இங்கிட்டு போகக்கூடாது அப்படின்னு போர்டு வச்சிருக்கான். திரும்பி போவோமா? நிச்சயமா சொல்லுவாங்க, ஏற்கனவே போர்டு வச்சிருப்பாங்க போகக்கூடாது. ஒண்ணுமில்லை, போய்கிட்டே இருக்கீங்க. இந்த பக்கம் கரண்ட் வயர் வந்து கிடக்கு, அவ்வளோதான், டக்குன்னு நிப்பாட்டிடுவீங்க. ஏன்னா தொட்டா சாக்கடிக்கும்ல. நாம் இன்றைக்கு அறிந்த பிறகு நமக்குள்ள என்ன மாற்றம் இருக்கு? அதுதான் பரிசுத்தம். அறிய முன்னாடி எப்படி வந்திருப்போம், அறிஞ்ச பிறகு என்ன சொல்லியிருக்கோம்? நாம் கழுவப்பட்ட பன்றி ஆகிட்டோம், இல்லாட்டி கக்கிற நாய் ஆகிட்டோம். திரும்ப என்ன செஞ்சிடக்கூடாது? அது போய் என்ன செய்யக்கூடாது? விழுந்துடக்கூடாது. என்னதான் இருந்தாலும் சரி, எனக்கு கண்வானவர்களே, இந்த உலகத்தில் பார்க்குறோம், நமக்குள்ள என்னதான் போனாலும் அந்த குணம் போக மாட்டேங்க. அதனால தான் ஆண்டவர் அன்னைக்கே எழுதி வச்சார். பிலிப்பியரில் வாசிக்கிறோம், நாய்களுக்கு எச்சரிக்கை ஆகிருங்கள். 3ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது நாய்களுக்கு எச்சரிக்கை ஆகிருங்கள். ஏன் தெரியுமா? நாய்கிட்ட உள்ள பல குணத்தில் ஒன்று நன்றி உள்ள இருதயம் உள்ளது. ஆனால் என்னதான் இருந்தாலும் சரி, நாய் தான். முந்தா நாள் போன வாரத்தில் டிவியில் ஒரு ப்ரோக்ராம் இருந்துச்சு. ஒரு எலக்ட்ரிக்கலில் வேலை பார்க்குற நல்ல ஒயர்மேன், எலக்ட்ரிக்கல் ஒயர்மேன், இவர் ஒரு நாய் வளர்த்தார். ஒரு நாள் அவரை கடிச்சு பிடிச்சி, உடனே இவர் நினச்சிட்டார், நம்ம பழகின நாய் தானே, அது என்ன செய்ய போகுது அப்படின்ட்டு போய் இன்ஜெக்ஷன் போடலை, தடுப்பு இன்ஜெக்ஷன் போடலை, அதுக்கான பாதுகாப்பு இன்ஜெக்ஷனை என்ன செய்யலை, ஊசி போடவே இல்லை. கவனிக்காமல் இருந்துட்டாரு. எல்லாரும் சொன்னாங்க, அதெல்லாம் வீட்டு நாய் தானே, என்ன செய்யக்கூடாது, நாய் தானே, விட்டுட்டார். கடைசியில் பார்த்தீங்கன்னா போன வாரம் மருத்துவமனை கொண்டு வந்தாங்க. ரேபிஸ்ங்கிற நோய் வந்திருந்து அவர் எந்த இடத்துலையே மரித்தார். எப்போவுமே நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், அலசாதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். நாம் எப்பவும் ஜாக்கிரதையாக இருக்கணும், அசதியாக இருந்துடக்கூடாது. எந்த இடத்துல போனாலும் சரி ஒரு ஞாபகம் மறக்கக்கூடாது. நாம் யாருக்குள்ள வாழ்கிறோம்? கிறிஸ்துவுக்குள் வாழ்கிறோம், கிறிஸ்துவோடு வாழ்கிறோம். அப்போ அவர் இருந்த பரிசுத்த பாதையில் நாம் நடக்கணும்னு நினச்சோம்னா நாம் எப்பவும் ஞாபகம் இருக்கும், எந்த சூழ்நிலையிலும் ஞாபகம் இருக்கும். அதனால தான் இங்கே எழுதுகிறார், நீங்கள் முற்காலத்தில் எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம், எப்படியோ வாழ்ந்திருக்கலாம், நானும் வாழ்ந்திருக்கலாம், நீங்களும் வாழ்ந்திருக்கலாம். ஆனால் அது என்னது? அறியாமை. ஏன்னா அறியாமையின் காலங்களை பற்றி நினச்சி இனிமேல் பிரயோஜனம் இல்லை. அறியாமையின் காலங்களை தேவன் காணாதவராய் இருக்கிறார். ஆனால் இப்பொழுதோ அறிந்துட்டோமே, இயேசு யார் நமக்கு தெரியும். அவர் யாரு? பரிசுத்தர் கூட்டம் நடுவே சொல்லி தேடும் சுத்த ஜோதி அரோபியை வேளையில் அடி இந்த பரிரோ அரோபியை வேளை அடி நெஞ்ச பரிரோ. வேண்டும் தகப்பனை உலகிலே என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டு. துணை வேண்டும் தகப்பனை உலகிலே என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டு. நாவினீச பாவி நனையா தேவா இரக்கம் செய்ய மாட்டீரோ. பாவி நீச பாவி நனையா
தேவ இரக்கம் செய்ய மாட்டீரோ பரிசுத்த கூட்டம் நடுவே ஜொலி தீடும் சுத்த ஜோதி ஆரோபியே வேளை அடி நெஞ்சம்பாரீரோ. ஏன்னா அவர் சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதி. பரிசுத்தத்தில் அவருக்கு காம்ப்ரமைஸே கிடையாது. அதனால தான் அவர் சொல்றார் லேவியராகமத்தில் 20ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? பழைய ஏற்பாட்டிலையும் எழுதி வச்சிருக்குவாருங்க. லேவியராகமம் 20:26 மிக கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களா. நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு. அது மட்டும் இல்ல, நல்லா கவனிங்க, நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். ஹல்லேலூயா. நாம யாரு? பிரித்தெடுக்கப்பட்டவன், இயேசுவால பிடித்தெடுக்கப்பட்டவன். அதனாலதான் பீலையாம் போய் சொல்றான், ஐயா அவர்களை ஆசீர்வதிக்கத்தான் முடியும், மொழியை சபிக்க முடியாது. ஏன்னா அவர்கள் யார்? தேவன் சபிக்காத மக்கள், ஆசீர்வதிக்கப்பட்ட மக்கள். எண்ணாகமம் 23:8 பீலையாம் சொல்றாரு, என்ன சொல்றாரு? தேவன் சபிக்காதவர் நான் போய் சபிக்க முடியுமா? ஐயா கர்த்தர் வெறுக்காதவனை நான் வெறுக்க முடியுமா? ஏன்னா அவர்கள் யாரு? 9ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், கண்மலை உச்சியிலிருந்து நான் அவனை கண்டு குன்றுகளிலிருந்து அவனை பார்க்கிறேன். அந்த ஜனங்கள் ஜாதிகளோடே கலவாமல் கண்மலை மேல் கால்கள் நிறுத்தினே, உன்னதங்களில் உட்கார செய்தே. கண்மலையில் கால்கள் நிறுத்தினே, உன்னதங்களில் உட்கார செய்தே. உழையான சேற்றில் உழந்த என்னையோ, உழையான சேற்றில் உழந்த என்னையோ கழுவிலே நிறுத்தினே காத்து வருகிறேன். கழுவிலே நிறுத்தினே காத்து வருகிறேன். கண்மலை மேல் கால்கள் நிறுத்தினே, உன்னதங்களில் உட்கார செய்தே. பாவங்களை மன்னித்தே, சாபங்களை நீக்கினே, சாபங்களை மன்னித்தே, சாபங்களை நீக்கினே. தினம் தினம் உன் புகழை நான் பாடுவே, தினம் தினம் உன் புகழை நான் பாடுவே. ஏசையா ஏசையா புகழ் பாடுவே, ஏசையா ஏசையா புகழ் பாடுவே. கண்மலை மேல் கால்கள் நிறுத்தினே, உன்னதங்களில் உட்கார செய்தே. உழையாத சேற்றில் உழந்த என்னையோ, உழையாத சேற்றில் உழந்த என்னையோ கழுவினே நிறுத்தினே காத்து வருகிறே. கழுவினே நிறுத்தினே காத்து வருகிறே. ஐயா முன்னே இருந்த காலத்தை பற்றி இப்போ நினச்சி பார்த்து பிரயோஜனம் இல்லை. அது கக்கியாச்சு. ஆண்டவர்கிட்ட போய் சொல்லிட்டோம், பழைய பாவங்களெல்லாம் ஒழிச்சு விடுறேன், பழைய காரியங்களெல்லாம் விட்டுறேன், இனி பழைய பாவம் பழைய சிந்தை பழைய பாட்சி எதுவும் இருக்காதுன்னு சொல்லி கக்கிட்டாச்சு. கக்கின திரும்பத்துனா நம்மளே யார் தான் சொல்லக்கூடாது, மறந்துடு. அதனால தான் ஆண்டவர் சொல்றார், நாயின் கிரையமும் வேசியினுடைய பணயமும் தேவனுடைய ராஜ்யத்தில் ஒட்டலாகாது. ஆண்டவர் அழகாக எழுதி வச்சிருக்கார். நாயானது தான் கக்கின திரும்ப திங்கும். மனுஷன் நமக்கு தெரியும், 6 அறிவு கொடுத்துருக்காரு. கக்கினதை போய் பார்ப்போமா? கிட்ட கூட போக மாட்டோம். ஏன்னா இன்னைக்கு நமக்குள்ள இருக்க சில குணங்கள் இன்னும் மாறலைங்க. இன்னைக்கு போலீஸ் காவல்துறையாரை பார்த்துருப்பீங்க, சிலர் நாய் வச்சுருப்பாங்க. எதுக்கு? குற்றவாளியை கண்டுபிடிக்கிறதுக்கு.
அது என்ன பண்ணும்? மோப்பம் பிடிச்சி தான் என்ன செய்யும்? கண்டுபிடிக்கும். இன்றைக்கி மனுஷனுக்குள்ளே அந்த குணம் போயிருக்கா? பக்கத்து வீட்டில் என்ன நடக்குது? மோப்பம் பிடிக்க எப்படா கண்ணும் பார்க்குது, காதும் கேட்குது. அவங்கள பற்றி தான் குறைவா, என்ன குறை இருக்குது, என்ன நம்மகிட்ட என்ன குறை இருக்குது? முதல்ல நம்மை ஆராய்ந்து கொள்ளணும், நம்ம நிதானித்து அறியணும். நாம் மாறி இருக்கோமா? இன்னைக்கு வரைக்கும் ஆண்டவருக்குள்ளே வந்துட்டேன்னு சொன்னமே, நம்முடைய சிந்தை, பேச்சு, செயல், நம்முடைய நடை உடை பாவனைகள், இட்ஸ் நாட் சேஞ்ச். அன்னைக்கு இருந்தது இன்னைக்கு அப்படியே இருந்தோம்னா அப்புறம் எப்படி இருக்கும்? வாழ்க்கையில் கொஞ்சம் மாறணும். ஏன்னா கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற ஜீவியம் வித்தியாசமான ஜீவியம். ஏன்னா சிலுவை சுமக்கிற ஜீவியம். ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் முதல்ல தன்னைத்தான் என்ன செய்யணும்? வெறுக்கணும். தனக்குன்னு இருக்கிற சிலுவையை சுமக்கணும். அதை எடுத்துக்கொண்டு எனக்கு பின்னாடி வரணும். என்ன வந்தாலும் எது நடந்தாலும், ஐயா உமையே நோக்கி பார்க்கிறேன். ஏன்னா அவர் நோக்கி பார்த்தவன் எவனும் வெட்கப்பட்டு போயிருக்கானா? இல்லையே. அவரை நோக்கி பார்த்தவன் என்றைக்கு வெட்கப்பட்டதில்லை. அன்றைக்கு வாதை வந்தபோது மோசே ஒரு வெண்கல சர்ப்பத்தை செய்து உயர்த்தினான். அதை நோக்கி பார்த்தவர்கள் பிழைத்தார்கள். நோக்கி பார்த்ததினால் பிழைத்து கொண்டோமையா, ஒப்பு கொடுத்தீரையா உண்மையே எனக்காக, உலகின் ரட்சகரே உன்னத பலியாக ஒப்பு கொடுத்தீரையா உண்மையே எனக்காக, உலகின் ரட்சகரே உன்னத பலியாக. மகிமை மகிமை மாட்சிமை மாறாய நேசருக்கே, மகிமை மகிமை மாட்சிமை மாறாய நேசருக்கே. முன்ன இருந்த வாழ்க்கைக்கு இன்னைக்கு இருக்கிற வாழ்க்கைக்கு வித்தியாசம். கிமு கிபி கிறிஸ்துவுக்குள்ள நாம் பிறக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்திருப்போம், ஆனால் கிறிஸ்துவ நமக்குள்ளே வந்த பிறகு எப்படி இருக்கு? அதனால தான் சொல்றாரு பேதுருக்கு எழுதும்போது, முன்னே நீங்கள் அறியாமையினால் 1 பேதுரு 1:14 மிக அழகாக வச்சிருக்கார். முன்னே நீங்கள் அறியாமையினால் கொண்டிருந்த இச்சைகளின்படி, இச்சைகள் நமக்குள்ள எந்த விதத்தில் வராமல் இருந்துச்சு. இன்னைக்கு கிறிஸ்துக்குள்ளே வந்த பிறகு முந்தா நாள் ஒருத்தர் ஃபோன் பண்ணி சொல்கிறார், பிரதர் ஒரு 2000 ரூபா வீட்டில் குடியிருக்கேன் பிரதர். சரிம்மா, அந்த வீடு 6000 ரூபா போகும் வாடகை. ஆனால் நான் 10 வருஷம் ஆச்சு அதிலே தான் இருக்கேன். இப்போ அவங்க சொன்னாங்க ஒன்று கூட வாடகை கொடுங்க, இல்லாட்டி காலி பண்ணிக்கங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் எனக்காக என்ன ஜெபம் பண்ணணும்? அந்த வீட்டுக்காரரை என்னை காலி பண்ண சொல்லக்கூடாது. என்ன ஆசை! நியாயமாக நம்மளும் கூட கொடுக்கணுங்கிற எண்ணம் வருதா? நாம் இதாக இருந்தால் அப்படி ஒத்துக்குவோம். மேலே நம்ம முதல்ல பார்ப்போம். நம்ம பார்த்து தான் பிறருக்கு தீர்ப்பிடணும். நம்ம கண்ணில் உத்தரம் இருக்கும்போது பக்கத்தில் இருக்கவங்க கண்ணில் துரும்பு இருக்குது ஊதட்டான்னு கேட்டால் என்ன நியாயம்? இதுக்கு ஒரு ஜெபம் பண்ண சொல்லி ஃபோன் பண்ணி ஒரு அம்மா சொல்லுது, அந்த வீட்டை காலி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. எப்படியாவது இதே வாடகைக்கு தான் எனக்கு விடணும்னு ஜெபம் பண்ணுங்க. இதே தான் இவங்க விடுவாங்களா? நாம் ஜெபிக்கும் போது கூட சில ஜெபம் ஏன் நம்ம கேட்கப்படல தெரியுமா? சங்கீதம் 35:13 வாசிக்கிறோம், நம்முடைய ஜெபம் நம்ம மடியில் தான் இருக்குது, ரிட்டர்ன் ஆகுது, ரீடைரக்ட் ஆகிடுது. போஸ்ட்டில் ஒரு தபால் போச்சுன்னா அங்கே சரியான அட்ரஸ் இல்லைன்னா என்ன ஒன்றும் ரீடைரக்ட். 35ஆம் சங்கீதம் 13ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 35ஆம் சங்கீதம் 13ஆம் வசனம் மிக அழகாக நமக்கு எழுதி வச்சிருக்காரு எல்லாத்தையும். அவர்கள் வியாதியா இருந்தபோது ரெட்டு என் உடுப்பாய் இருந்தது. நான் உபவாசத்தால் என் ஆத்துமாவை உபத்திரவப்படுத்தினேன். என் ஜெபமும் என் மடியிலே திரும்ப வந்தது. ரீடைரக்ட் ஆயிருது. ஏன்னா நம்ம எப்படி ஜெபிக்க வேண்டிய தகாத விதமாக ஜெபிக்கிறதுனால இச்சைகளை நிறைவேற்றும்படி ஜெபிச்சோம்னா அது நடக்காது.
யாக்கோபுல வாசிக்கும் போது தங்கள் இச்சைகளை நிறைவேற்றுங்கிறதுக்காக ஜெபிக்கக்கூடாது. நாம் என்னைக்கு ஆண்டவருக்குள்ள வருமோ அன்னைக்கு நீதி, நேர்மை, நியாயம் இதெல்லாம் நமக்கு அவர் எப்போவும் நடந்தார். யோவான் ஸ்நானன் கேட்குறான், ஐயா நான் உம்மட்ட ஞானஸ்நானம் எடுக்கணும், நீர் என்கிட்ட வரலாமான்னா. அதுக்கு என்ன சொன்னார்? இப்படி நீதிகளை நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாக இருக்குது, அதனால் இப்போதைக்கு இடம் கொடு. பேதுரு கேட்டான், நாங்கள் உம்முடைய கால்களை கழுவ நீர் எங்கள் கால்களை கழுவலாமான்னா. அதுக்கு என்ன சொன்னார்? நான் உன்னை கழுவாவிட்டால் அருமை பேதுருவே என்னிடத்தில் பங்குமில்லை என்று உனக்கு சொல்லுகிறேன். முதல்ல நாம் பரிசுத்தர், நாம் ஆராதிக்கிற தேவன் எப்படி நடந்தார் அதை ஆராய்ந்து கொள்ள வேண்டும். முற்காலத்தில் நமக்கு தெரியாது. இப்போ வர்றோம், உபதேசம் கேட்குறோம், பல வருஷமாக சபைக்குள்ளே வரோம், கப்பர்நாவுக்கு வர்றோம், அப்போ ஆறுதல் கிடைக்குது. எனக்கு அன்பான அதில் நாம் அதை அறிஞ்சு சத்தியத்தை அறிஞ்சு சத்தியத்தின்படி நடக்காட்டா? யோவான் சொல்றார், என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்கிற சந்தோஷத்திலும் பெரியமான சந்தோஷம் எனக்கு இல்லைங்கிறார். நம்ம எதில் நடக்கிறோம்? இன்றைக்கு சொல்கிறேன் அழகாக. அதுக்காகத்தான் பேதுரு ஆரம்பிக்கும் போதே அதனுடைய காரியத்தை சொல்கிறார். முன்னே நீங்கள் அறியாமையினால் நடந்த இச்சைகளின்படி இனி நடவாமல் அப்படின்னு பாட்டலை. 1 பேதுரு 1:14. கீழ்ப்படுகிற பிள்ளைகளாயிருந்து உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் ஒவ்வொரு நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராயிருங்கள். நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று எழுதியிருக்கிறதே. தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க. இந்த நாட்களில் சிலர்லாம் பொருத்தனையோடு சொல்கிறீங்க, 40 நாள் எங்கள் வீட்டில் கறியே எடுக்க மாட்டோம், ரொம்ப நல்லது. கறி சாப்பிடாட்டா ஆட்டுக்கு நல்லது, சாப்பிட்டா நமக்கு நல்லது. மீன் சாப்பிடாட்டா பரவாயில்ல, மீனுக்கு நல்லது. எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கி அநேக நேரங்களில் இது வரலங்க, எல்லாம் இருக்கும், ஆனால் உன்னை காத்துக்கொள்ள முடியுதா? இல்லாமல் இருந்து சாப்பிடாம இருந்தால் அதுக்கு பேர் பட்னி, இருக்கும்போது வெறுத்தா தான் அதுக்கு பேர் உபவாசம். அன்னைக்கு யோவேல் காலத்தில் கூப்பிட்ட சொன்னதெல்லாம் நீங்கள் வாசித்து பார்த்துருக்கீங்களா? யோவேல் 2:14-15 பார்த்தீங்கன்னா அவன் யாரை கூட பாலுன்ற குழந்தைகள்லேருந்து வயோதிகர் வரைக்கும் உபவாசத்துக்கு கூட சொன்னான். இன்னைக்கு நமக்குள்ள பரிசுத்தம் எப்படி இருக்கிறது? ஒரு காலத்தில் நம்ம அறியலை, தெரியலை, தெரியாத பற்றி பிரச்சனை இல்லை, அறிந்த பிறகு அப்படி அறியாட்டா என்ன நடக்கும் தெரியுமா? நீ ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயா சொல்றாரே. நீ இந்த நிலையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி செய்த கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்திலே உன் விளக்கு தண்டை அதனிடத்தில் என்று எடுத்து. அப்புறம் எப்படி உனக்கு வெளிச்சம் இருக்கும்? தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்களே, கேட்குறீங்களே, பரவசம் அடைகிறீங்களா? ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுறீங்களா? எதுக்குயா? இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து வரணும். ஒரு நாளைக்கு 5000 ரூபா செலவு. நிகழ்ச்சி வரணும், அது கவர்மெண்ட்டுக்குரிய காசை கட்டித்தான் ஆகணும். சத்தியத்திற்காக செலவிட வேண்டிய காரியத்தில் நீங்களும் பங்காளராக, சத்தியத்துக்கு பங்காளராக கர்த்தர் மாற்றும்படி ஜெபம் பண்ணுங்க. அநேகரை எழுப்பி தரும்படி ஜெபம் பண்ணுங்க. எப்பாவது உங்களுக்கு டைம் இருந்தால் எங்கள் சபைக்கு வாங்க. 2 கண்ணு தெரியாத மக்கள் மத்தியில் வச்சுருக்க சபை. முந்தா நாள் கூட ஒருத்தர் ஏன்ட்ட கேட்டார், ஐயா நாங்களும் அங்கே ஊழியம் செய்யலாமா? முடியாது ஐயா. ஏன்னாரு, எங்கிட்ட இருக்கிற பூரா கண்ணு தெரியாதுங்க, காணிக்க வராது. அடுத்த நிமிஷம் அப்படியா ஃபோனை வச்சுட்டார். ஒன்றும் வராது, அவங்களுக்கு தான் நான் கொடுத்து அனுப்பணும். இந்த மக்கள் மத்தியில் மதுரையில் 1, திருநெல்வேலியில் 1 ஆலயம் வைத்திருக்கோம். வந்து பாருங்கள். திருநெல்வேலியோடு இப்போ ஒரு கட்டுமான பணி வைத்து வருகிறோம். வயதான பார்வை இழந்த சகோதரிகளுக்கு. இதுக்கு கிட்டத்தட்ட எனக்கு ஒரு ஆசை, அவங்க நல்லா சௌரியமாக இருக்கிறதுக்கு. ஏன்னா வயதான காலம்தான் எல்லாரும் கைவிடுற காலம். 2 கண் இருந்தே எத்தனை பேர் கைவிடுற காலம். 2 கண் இல்லாதவங்களுக்கு அதில் கட்டுமான பணி நடக்குது. ஒரு சதுரடி 2300 ரூபா. ஒரு 700-800 சதுரடி கட்டணும்னு எனக்கு ஆசை. நீங்களும் கர்த்தர் ஏவினால் அதில் பங்கு பெறலாம். ஒருவேளை ஐயா நாங்கள் தூரத்தில் இருக்கோம், எப்படி உதவி செய்யணும்னு ஆசை இருந்தால்
எப்படி நாங்கள் தொடர்பு? இதில் 2 ஃபோன் நம்பர். உங்கள் பிறந்த நாள், திருமண நாள், உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல உயர்வு கிடைத்த நாள், ஏன் உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு கல்வியில் பாஸ் ஆகி வந்த நாள், இப்படிப்பட்ட இந்த நாட்களில் ஞாயிற்றுக்கிழமை நான் ஒருத்தரை கூட சாப்பிடாமல் இருக்க மாட்டேன். அங்கே தங்கி இருக்கிற மக்களுக்கும் வருகிற மக்களுக்கும் உணவளிப்பதற்கு உதவலாம். பார்வையற்ற மக்களுக்கு நல்ல ஒரு ஊன்றுகோல் கொடுக்க உதவலாம். ஏன் எனக்கு கண்வால நீங்களும் வந்து பாருங்கள், கர்த்தர் ஏவினால் தாங்கலாம். எப்படி பிரதர்? இதில் 2 ஃபோன் நம்பருக்கு ஜிபே வரும். ஒருவேளை என்கிட்ட கேட்டீங்க நான் கணக்கு வைக்கணும் அப்படின்னு உண்மையாக என் மூலம் கேளுங்க, அதற்கு வழி சொல்லுகிறேன். உங்கள் ஜபக்காரி எது இருந்தாலும் காலை 10லேருந்து 5 மணிக்குள்ள. இப்போ உங்களுக்காக ஜபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. எங்களை அழைத்தவர் பரிசுத்தர். ஆகையால் எங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தமாயிருக்க எங்களை தகுதிப்படுத்தும். இந்த உபவாச நாட்களிலும் கூட எத்தனையோ பேர் தங்கள் வியாதியிலிருந்து விடுதலை பெற, எத்தனையோ பேர் தங்களுடைய மனபாரத்திலிருந்து விடுதலை பெற, குடும்ப வாழ்க்கையில் எனக்கு எத்தனை குடும்ப சமாதானம் இல்லாமல் இருக்கோ அவர்களெல்லாம் சமாதானத்தோடு வாழ, எல்லாராலும் கைவிடப்பட்டுட்டேன் எனக்கு ஒருத்தருமே இல்லையேங்கிறவங்களுக்கு அனாதி தேவன் அடைக்கலமாய் இருந்து ஆறுதல் படுத்தும். இன்னைக்கு எத்தனையோ பேர் கிட்னி ஃபெயிலியர்னால ஐயோ என் வாழ்க்கை இதோட முடிஞ்சிருமா, இவ்வளவுதானா, இனிமே இதுக்கு வழி இல்லையான்னு சொல்லி கலங்குகிற மக்களுக்காய் இன்னைக்கு எத்தனை இடத்துல டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறாங்களே, எனக்கு அந்த அளவு பண வசதி கூட இல்லையே, நான் என்ன செய்ய போகிறேன் கலங்கி நிற்கிற உங்களுக்கு சொல்லுகிறேன், திக்கற்றவர்களின் தெய்வம் இயேசு. நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன் என்று சொன்னவர் இயேசு. அவர் கைவிட மாட்டார். உங்களை கரம் பிடிப்பார், கண்ணீரை துடைப்பார், கவலைகளை மாற்றுவார், வேதனைகளில் இருந்து விடுதலை தருவார். பிறந்த நாள் திருமண நாளை நினைவு கூறுகிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். பல ஆண்டுகளாக குழந்தை இல்லாமல் ஐயோ இந்த 2 மாதமாக தான் என் மக கன்சீவாக இருக்கிறா, நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன், நல்ல செய்தி கிடைக்கணும்னு சொல்லி மனதில் பதட்டத்தோடு இருக்கிற உங்களுக்காய் ஜெபிக்கிறேன். மருத்துவமனையில் படுத்துக்கொண்டு டாக்டர்லாம் கைவிட்டுட்டாங்களே, இனிமே என் வாழ்க்கையில் யார் என்னை கைப்பிடிப்பான்னு சொல்லி கலங்கி இருக்கிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். புருஷனை இழந்து, மனைவி இழந்து, பிள்ளைகளை இழந்து, உறவுகளை இழந்து வேதனையோடு இருக்கிறவர்களுக்காய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவர் கண்ணீரை மாற்றும், கவலை மாற்றும், வேதனை விலகட்டும். வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்ட இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.